அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 135 அதிகாரம் அல்லேலுயா என்று தொடங்கி அல்லேலுயா என்று சொல்லி முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பாடுகிற ஒரு புகழ் பாட்டாக, தெய்வத்திற்கு பாடுகிற ஒரு புகழ் பாட்டாக இந்த சங்கீத பகுதி அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4:24 சொல்லப்பட்டபடி ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவருடைய பண்புகளை சொல்லியும் அவருடைய மகத்தான செயல்களை சொல்லியும் அவருடைய நாமங்களை நாம் உச்சரித்தும் திரியேக தேவனுடைய நாமங்களை சொல்லியும் நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் 3 அடிப்படையான காரியங்களை சொல்லி நம்மை துதிக்கும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 4 வசனத்திலே அவர் கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய வீட்டிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே என்று சொல்லி ஆண்டவரோடு தொடர்புடைய எல்லாரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். எதற்காக? கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டபடியினாலே. அவர் யாக்கோபாய் இருக்கும் பொழுதே, எத்தனாய் இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவரை இஸ்ரவேலாக மாற்றின பொழுது ஆண்டவர் அவரை தனக்கென்று சொந்தமாக அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தெரிந்து கொண்டதற்காக, நம்மை தெரிந்து கொண்டதற்காக, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் மத்தியில் என்னை மாத்திரம் தெரிந்து கொண்ட, எங்கள் தேசத்தை மாத்திரம் தெரிந்து கொண்ட அந்த அன்புக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்கிற கருத்தை இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் முதலில் முன்வைக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி ஆண்டவர் நம்மையும் இந்த உலகத்திலே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் ஒரு முறை பிசாசு விரட்டிவிட்டு அவர்களிடத்தில் வந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை விரட்டினோம் என்று அத்தனை சந்தோஷமாக சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானிகளுக்கெல்லாம் மறைத்து பாலகருக்கு இதை வெளிப்படுத்தினபடினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லிட்டு, பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். உங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய பெயர்களை பரலோகத்தில் என் பிதா எழுதி வைத்திருக்கிறாரே, அதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இது எத்தனை மேலான ஒரு பாக்கியம்! இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு நாம் எத்தனையோ போராடுகிறோம், எத்தனையோ பிரயாசங்களை எடுக்கிறோம். ஆனால் நித்திய காலமாய் வாழ்கிறதற்கு என் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே என்கிற அந்த ஒரு அன்பை நம்முடைய இருதயத்தில் நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகள் வராமல் இருக்கவே முடியாது. சீஷர்களை பார்த்து யோவான் 15 சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ஆடை உங்களை அபிஷேகித்து இருக்கிறேன். காரணம், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானிகளுக்கும் கல்வி அம்மானுகளுக்கும் மறைத்து என்னை தெரிந்து கொண்ட அந்த அன்பை இருதயத்தின் ஆழத்தில் நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளத்தில் துதிகள் எழும்பாமல் இருக்க முடியாது என்பதை இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் முதலில் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2வது காரியம், அவர் சொல்லுகிறார், தேவன் ஒரு ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் அவர் கிரியை செய்கிற ஒரு தேவன். அவர் உலகத்திலும் கிரியை செய்கிறார். தம்முடைய மக்களுக்காக, மக்களுடைய காரியங்களிலும் மிகவும் கரெக்டாக, சுறுசுறுப்பாக, சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராக அவர் கிரியை செய்கிறார் என்பதை இங்கே காட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 6 சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 115:3 நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார், ஆதி முதல் அந்தம் வரை அவர் செய்யும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லுகிறார்.
இங்கே எதையெல்லாம் அதை குறிப்பிடுகிறார்? அவர் பூமியின் கடாயாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணுகிறவரும் அவர்தான், மலைகளையும் மின்னல்களையும் உண்டாக்குகிறவரும் அவர்தான், காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறவரும் அவர்தான், வானத்தையும் பூமியையும் சரியாக இயங்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அவ்வளோ மகத்தான, அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர். அவர் எகிப்திலே மனுஷனுடைய தலை பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். காரணம் என்ன? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமுக்கு சொன்னது போல, உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷங்கள் உபத்திரவப்படுவார்கள், அதற்கு பின்பாக நான் அவர்களை மிகுந்த பொருளோடு கூட இந்த தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணினாரே. அவர்கள் இந்த இருளோட, இந்த அந்தகாரத்தோட எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சின்னு சொல்லும் பொழுது அநேக அற்புத அடையாளங்களை எகிப்திலே செய்து பார்வோனின் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பி ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை வெளியே கொண்டு வந்து அநேக ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை எல்லாம் கொன்று, எமோரியரின் ராஜாவாகிய சீகோன், பாசானின் ராஜாவாகிய ஓகை, கானானின் சகல ராஜ்யத்தையும் அழித்து அந்த தேசத்தை தம்முடைய ஜனத்திற்கு சொந்தமாக கொடுத்தாரே, வாழ்வளித்தாரே, வாழ்கிறதற்கு ஒரு இடத்தை கொடுத்தாரே. அதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்தகார இருளில் இருந்து என்னை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, அடிமைத்தன சாத்தானின் அடிமைத்தன வாழ்விலிருந்து என்னை கூக்குரலிலிருந்து மீட்டெடுத்து என்னுடைய நாவிலும் ஒரு துதியை தந்தாரே. அவருடைய அன்பின் ராஜ்யத்திற்கு, அந்தகார இருளில் நின்று என்னை மீட்டெடுத்து அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக, அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக என்னை உட்படுத்தினாரே. இதை நினைக்கும் போது நான் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? வானத்திலும் பூமியிலும் சகல கிரியைகளையும் செய்கிற அவ்வளோ பெரிய ஆண்டவர் என் மேலையும் அக்கறை வச்சு, என்னையும் தெரிந்து கொண்டு, என்னையும் பாதுகாத்து, என்னையும் மீட்டெடுத்து எனக்கென்று இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறாரு. அவரை நான் துதிக்காமல் எப்படி இருக்க முடியும் என்று 2வது காரியத்தை சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயம், அவர்கள் நியாயத்தோடு வாழும் பொழுது இந்த பூமியில் அநியாயம்தான் இருக்கிறபடினால, நியாயம் எடுபட்டு போனபடினாலே இங்கே படுகிற உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள், அவர்களின் மத்தியில் ஆண்டவர் அவர்களுக்காக பரிதாபப்படக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கி மனுஷன், மற்ற மனிதர்கள் தன்னின் மேல் பரிதாபப்படுகிறதற்காக எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறான், கண்ணீர் வடிக்கிறான், தன்னுடைய இருதயத்தை தெரியப்படுத்துகிறான், தன்னை இவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்ட யார் எனக்கு உதவி செய்வானிலாம் சொல்லி மனிதர்களுடைய பரிதாபத்தை நாடி அலைகிற இந்த நாட்களிலே தேவ வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஊழியக்காரர்களின் மேலே ஒரு சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவருக்காக செய்கிற ஒரு ஊழியனின் மேலே ஆண்டவர் பரிதாபப்படக்கூடியவராக இருக்கிறார். இம்மையிலும் அவனுக்காக பரிதாபப்பட்டு அவனுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவனுடைய வாழ்க்கையை ஒரு கிள்ளுக்கீரையை போல அழித்து விட முடியாது. அத்தனை பாதுகாப்பை கொடுத்து அத்தனையாய் பயன்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அவர் விட்டு கொடுக்காமல் அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள், பாடுகள் வர முடியாதபடி அருகில் இருந்து அவனை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். மறுமையிலும் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவன் இந்த பூமியில் இருக்கும்போது பொன், வெள்ளி, கல், விலையேறப்பெற்ற அவர் கற்களால், மரம், கட்டைகள், கல்லுகள் இவைகளால் வீடுகளை கட்டும் பொழுது அக்கினி பரிசோதிக்குமே. அது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான், நிலைத்திராவிட்டு வெந்து போனாலும் கூட அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் செய்கிற கிரியைகள், எல்லா கிரியைகளுக்கும் நான் அவனுக்கு பலனளிப்பேன், அவனுக்காக நான் பரிதாபப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் 3 ஆழமான அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இந்த கிரியைகளுக்காக ஆண்டவரை துதிக்கும்படியாய் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, லேவி குடும்பத்தாரே. இஸ்ரவேல் குடும்பம் எல்லா கோத்திரங்களையும் குறிக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆரோன் லேவி குடும்பத்தில் சேர்ந்தவர் தான். அவருடைய ஊழியங்களை செய்த அந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் அவரை துதியுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியானது முடிவடைகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் கருத்தோடும் ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கிற என் தனிப்பட்ட வாழ்வில் செய்த இவ்வளோ பெரிய கிரியைகளை என் உள்ளத்தில் நினைக்கும் போது நான் கருத்தோடு அவரை துதிக்க முடியும். துதிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள். அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும்.